திமுகவின் குடும்ப ஆட்சியினால் தமிழகத்தின் வளர்ச்சி பெரிதும் தடைப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வானதி சீனிவாசனும் பாஜக வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் கோயம்புத்தூர் வந்த அவர்களுக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திமுக அரசின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் பல வேதனைகளை சந்தித்து வருவதாகவும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரே நோக்கம் என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால கடந்த 5 ஆண்டுகள் மக்கள் எந்த அளவுக்கு வேதனையில் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி, திமுகனுடைய குடும்பம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இப்போ இன்பநிதி, இப்படி ஒரே குடும்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கணுமா? இதெல்லாம் நாம் வெளியில் திமுகவை அனுப்ப வேண்டும். சகோதரர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைக்கும். தொடர்ந்து பேசிய வானதி சீனிவாசன், திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்களுடைய பயன்பாடு, தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாமை, நம்முடைய பகுதியிலே குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இவர்களால் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி தொடர்பான பிரச்சனைகள் என்று ஒவ்வொரு தரப்பு மக்களும் இந்த அரசாங்கம் எப்போது செல்லும், எப்போது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது.